சுவை உணர்வு ஊட்டட்டும். சிறப்பு நிகழ்வுக்காக உங்களை வரவேற்கின்றமை நான் பெற்ற பாக்கியமாகும். அதேபோல் இன்றைய தினம் இந்த மண்டபத்தில் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி மக்களும் இலங்கையில் உள்ள 1.5 மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினரும் எனது உணர்வுகளை கொண்டிருப்பார்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர்ந்த சமூகத்தினர் தொடர்ந்து இந்தியாவுடன் வலுவான உறவுகளை பேணி வருகின்றனர்.
තේනෙන උකුරස පිරි ඩයමන්ඩ් කිරිපිටි අපෙන් ඔබට සුපිරි මිලකට. சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற பாரத அன்னையின் பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இன்றைக்கு காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த தொழிலாளர் சகோதரர்களுக்கு இந்திய அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு செய்த நல்ல செயல்களை எல்லாம் நாம் காணொளியின் வாயிலாக கண்டோம். அதே போல இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்த இணைய விழாவில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்களே, மரியாதைக்கினிய சமந்த வித்யா ரத்னா அவர்களே, திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே, வாசத்திற்கினிய ரிஸ்வி சாலி Deputy Speaker of the Parliament of Sri Lanka Government அவர்களே, என்னோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மத்திய இந்திய அரசாங்கத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் பாசத்துக்கினிய சகோதரர் SP சிங் பகேல் அவர்களே, என்னோடு இந்திய ராஜ்யசபாவில் இணைந்து பணியாற்றுகின்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் மரியாதைக்கினிய டாக்டர் லட்சுமண காரு அவர்களே, டாக்டர் மேத்தா விஸ்ரம் குல்கர்னிஜி அவர்களே, என்னோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்திய அரசாங்கத்தில் வெளியுறவுத்துறையினுடைய முதன்மை செயலாளராக பணியாற்றுகின்ற ஸ்ரீமான் விக்ரம் மிஸ்திரிஜி அவர்களே, ஸ்ரீ சந்தோஷ் ஜாஜி நம்முடைய ஸ்ரீலங்காவில் இந்திய தூதராக பணியாற்றுகின்ற பெருமைக்குரியவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாஜி அவர்களே, என் உயிரினும் மேலான என் இனிய தமிழ் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கத்தை உண்டாக்குவதில் பெருமை கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் உங்களிடத்தில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். காலையில் கொழும்புல வந்து இறங்கிய நேரம் முதல் ஒரு உணர்வை பெறுகிறேன். பக்கத்து நாட்டிற்கு போன உணர்வு அல்லாது பக்கத்து வீட்டிற்கு போன உணர்வை பெறுகிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு பாச உணர்வோடு இந்த பயணம் இனிதே காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நல்ல நாளில் 5 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் புத்தாண்டும் சிங்கள புத்தாண்டும் பிறந்திருக்கிறது. அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் மனதின் ஆழத்திலே இருந்து தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு புது பொழுதை நம் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்த மண்டபத்திற்குள்ளாக நான் நுழைகிற பொழுது வாழை மரம், தென்னங்கீற்று பலவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதை காண்கிற பொழுது ஏதோ நமது ஊரிலே இருக்கின்ற கோயில் திருவிழாவுக்கு செல்கின்ற உணர்வுதான் என் உள்ளத்திலே தோன்றியது.
இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உயிர்ப்புள்ள உறவு பாலமாக விளங்குகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஊட்டியிலே இருந்து கட்டன் வரை, திருச்சியிலே இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலே இருந்து ரம்போடா வரை, மதுரையிலே இருந்து மஸ்கிலியா வரை நமது தொப்புள் கொடி உறவு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. இது மேலும் மேலும் வலிமை பெற்று வருவது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியும், இந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் ஒரு ஆனந்தத்தை உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தருகிறது. இலங்கை பல துறைகளில் இந்திய வம்சாவளி சமூகத்தினர் இன்றைக்கு முன்னேறி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. நம்முடைய இலங்கை அமைச்சர் அருமை சகோதரி அவர்களிடத்திலே, திலகராஜ் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், முதலிலே தோட்ட வேலைக்கு மட்டும்தான் வந்தார்கள், ஆனால் இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கும் மருத்துவர்களாக, படித்தவர்களாக, மிகப்பெரிய டெக்னீஷியன்களாக எல்லா துறையிலும் வியாபித்திருக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையாக என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். 1800களின் தொடக்கத்தில் பிரிட்டிஷாரால் தோட்ட தொழிலாளர்களாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய வம்சாவளியினர் இன்று அரசியல், நீதித்துறை, வர்த்தகம், சுற்றுலா, ஊடகம் என பல துறைகளிலும் முன்னணியில் தங்களுடைய கால் தடத்தை பதித்திருப்பது பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. உங்களின் முன்னேற்றமும் சமூக உயர்வும் இங்கே உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தமிழ்தாயின் மகனான உங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்னை ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இலங்கையில் முழுமையாக இணைந்திருந்தாலும் திருமணம், கல்வி, வணிகம் என பல துறைகளில் தலைமுறையாக உறவுகளை நீங்கள் இன்றைக்கும் வலுப்படுத்தி வருகிறீர்கள். அது வேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகத்தான மனநிறைவை தருகிறது. இந்திய அரசும் இந்திய மக்களும் என்றைக்கும் தங்கள் இதயத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பதை நான் என்னுடைய முதற்கடமையாக கருதுகிறேன். மரபு என்பது உலக ஒற்றுமையை போற்றுவதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் தமிழ் புலவன் கணியன் பூங்குன்றனார் தான் சொன்னான். பல பேர் சொல்வார்கள், மார்க்ஸ் பிறந்த பின்புதான் உலக சகோதரத்துவம் உலகத்திற்கு, மானிடத்திற்கு உணர்த்தப்பட்டது என்று சொல்வார்கள். அது உண்மையா என்றால் அதை காட்டிலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் தமிழனுடைய விருந்தோம்பலை உலகெங்கிற்கும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த வரிகளை முதலாக ஐநா சபையில் மைய மண்டபத்தில் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓங்கி ஒழித்தார்கள். அப்பொழுதுதான் உலகம் உணர்ந்து கொண்டது, தமிழன் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே தன் உறவினனாக பார்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாரம்பரியமான விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை இந்தியாவில் தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவுற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை
இந்திய அரசு வழங்கியுள்ளது. 10,000 தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது கேளினும் இனிய செய்தியாக நான் பார்க்கிறேன். இதை அனைத்தையும் சொல்லும் செய்தி ஒன்றுதான். தமிழ் மக்கள் இந்தியாவின் உறவு பாலங்கள். இந்தியா என்றும் உங்கள் நலனிலே அக்கறை கொண்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2017ஆம் ஆண்டு இலங்கையின் மலையக பகுதிக்கு மேற்கொண்ட வருகை, அத்தகைய வருகையின் மூலமாக உங்களுடைய நலன்களின் மீதான அவருடைய உணர்வு வெளிப்பட்டதும், அவர் உங்கள் நலனிலே கொண்டிருக்கின்ற அக்கறையை உலகம் உணர்ந்து கொண்டதும் நாம் அனைவரும் கண்கூடு. மலையக பகுதிகளுக்கு நேரில் சென்ற ஒரே இந்திய பிரதமர் யார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட விக்கோயாவில் உள்ள பன்னோக்கு மருத்துவமனையை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை இன்னும் அந்த பகுதியினுடைய மக்களுடைய சிறப்பான சேவை வழங்கி வருவதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்திய அரசின் வீட்டுவசதி திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர் அன்றே அறிவித்தார். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்தியா இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. நம்முடைய மேம்பாட்டு கூட்டாண்மையின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிகள் இந்திய அரசு செய்து வருகிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு புதிய விண்ணை தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முழுமையாக விருப்பப்படுகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக மகத்தான எழுச்சி, பொருளாதார எழுச்சி இந்திய இலங்கை கூட்டுறவின்பால் நாடுகளுக்கு வர இருக்கிறது. என்று நான் சொன்னேன். இன்றைக்கு இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரத்தில் நான் அவர்கள் நடத்திலே சொன்னேன், இணைவோம் வளர்வோம் என்று சொன்னேன். அதுதான் இந்திய அரசினுடைய முழக்கமாக இருந்து வருகிறது. ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநில வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீதா அம்மன் கோவிலின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது நுவாரெலியா பகுதியின் சுற்றுலா தொடர்புடைய துறைகள் வலுப்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும். நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சொன்னேன், சீதா அம்மனினுடைய இடத்தில் கோயிலை எடுத்து கட்டுவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு யுகமாக இருக்கிற தொடர்பை அது உலகத்திற்கு பறைசாட்டும் என்று சொன்னேன். அத்தகைய மகத்தான உறவு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும். உலகத்தின் மேம்பாட்டிற்கு ஆதரவு தந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிதனை உயிர்காப்புகிறேன். பல்வேறு உதவி வழிமுறையின் கீழ் $7.5 பில்லியன் அமெரிக்க அதிகமான திட்டங்களுடன் இலங்கையின் முழுமையான வளர்ச்சிக்காக பாரத தேசம் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. இலங்கையை நாம் ஒரு அண்டை நாடாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு சகோதர நாடாக பார்க்கிறோம். இந்த இலங்கையினுடைய வளர்ச்சி நம்முடைய சகோதரனுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை வருகையின் போது இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினர் ஓசிஐ அட்டை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தேவையான ஆவணங்கள் இல்லாததால்
OCI திட்டத்திற்கு தகுதி பெறுவதில் பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் OCI அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக இல்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்களின் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கைகளை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன். நம்முடைய இன்னல்களுக்கு ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கிறது. இரண்டாவது அறிவிப்பு, OCI அட்டைக்கான விண்ணப்ப நடைமுறை மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களும் இனி இந்திய வம்சாவளிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாற்றம் இந்திய ஆவணங்களின்றி இலங்கைக்கு வந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்களே அங்கே வேலை கிடைக்காத காரணத்தால் தான் இங்கே பிழைப்பு தேடி வந்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு தெரியுமா, நாம் எல்லா விதமான சான்றிதழோடு தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சிந்தனையிலே உதித்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய மனதிலே என்ன உதித்திருக்கும்? ஒரு வேலை கிடைக்கிறது, இதை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உழைக்க வேண்டும். உழைப்பதன் மூலமாக வருமானத்தை சிறிதளவாது பெருக்க வேண்டும், அந்த குடும்பங்களை காத்து நிற்க வேண்டும் என்கின்ற உணர்விலே வந்தவர்களுக்கு இன்றைக்கு சான்றிதழ் எங்கே, வாழ்ந்ததற்கான ஆதாரம் எங்கே, எப்பொழுது வந்தீர்கள், யாரோடு வந்தீர்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்களை அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால்தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இந்திய ஆவணங்களின்றி இலங்கை வந்த தோட்ட தொழிலாளர் தமிழர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் இந்த திட்டம் மிக மிக எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். சிலோன் எஸ்டேட் தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை, சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த மேம்பாட்டின் உதவித்தொகை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையையும் இது பெருமளவு உயர்த்தி வழங்கப்படும், எண்ணிக்கையும் கூட்டப்படும் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றான் திருவள்ளுவர். கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்றும், கல்வியை தவிர மற்ற பொன் பொருள் போன்றவை செல்வங்களாக இருந்தாலும் அவை அழியாத செல்வங்கள் என்று சொல்ல முடியாது. மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளுமாக இருக்கின்ற கல்விதான் எந்த நேரத்திலும் அழியாத செல்வம் என்பதை சொல்கிறார். சொன்னதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய அரசு கல்வி முயற்சிக்கு துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் உங்களிடத்தை தெரிவித்துக் கொள்வதிலே இந்த மற்றற்ற ஆனந்தத்தை சகோதர சகோதரிகளை தான் நாடா
தெற்காசிய மோதலால் ஏற்பட்ட விநியோக சிக்கல்கள், எனர்ஜி கிரைசிஸ், அத்துணை எத்தனையோ சவால்களை இலங்கையினுடைய சவாலை சமாளிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நான் நேரத்தில் யோசிக்கிறேன். தனக்கே பல பிரச்சனைகள் இருந்த போதும் நம்முடைய மக்களுக்கு நாட்டு சகோதர சகோதரிகள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாகிறார்கள் என்ற போது தன்னுடைய துயரத்தை மறந்துவிட்டு ஓடோடி வந்து உடனடியான உதவியை தருகின்ற நாடாக இந்தியா இருக்கிறது. இன்றைக்கு So we have put a marking on the stage. Just make your frame and let us know whether it is okay for you or not.
මට දැන් ඕන හෑර් ස්ටයිල් එකකට මාරු වෙන්න පුළුවන්. කොණ්ඩේ අනික ගැන හිතන්නවත් දෙයක් නෑ. Saturday. அமைப்பின் தலைவர் சண்முகநாதன் மற்றும் அவரது பிரதிநிதிகளை மேடைக்கு அழைக்கின்றேன். மக்களும் மையப்படுத்தி சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்குவது உறுதியான நட்பின் மீதான முக்கிய முயற்சிகளில் ஒன்றை இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் கட்டம் மத்திய கோவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3,855 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதனை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதியில் COVID-19 2022ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய நிதியை 2.8 பில்லியன் இலங்கை ரூபாவால் அதிகரித்தமையால் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறியது. இந்நிலையில் மார்த்தலை மற்றும் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்கீகார நிகழ்வில் இந்திய தொழில் ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்பது நாம் தெரிவித்துள்ளோம். இதன் மூலம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்தது. பல தலைமுறைகளாக லயன் அறை வீடுகளிலும் தற்காலிக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வீட்டு திட்டம் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடத்தில் வழங்கியுள்ளது. இந்த பயணம் இத்துடன் முடியவில்லை. மாண்புமிகு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் 10,000 வீடுகளில் இந்த 4ஆம் கட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கைகோர்த்து நட்புறவை வலுப்படுத்தி சமூகங்களை உயர்த்தி கௌரவமும் வளமும் நிறைந்த ஒரு பகிரப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து முன்னேறுகின்றன. நன்றி. இலங்கை அமைச்சர்கள் மற்றும் அதேபோல் தமிழக முற்போக்கு கூட்டணியின்